கேட்பதற்கு ஆள் இல்லாமல் பிரதமருடைய அமைச்சர் பெருமக்களோ யாருமே போகல. ஆனா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பேரழிவில் சிக்கிய வயநாட்டை தற்போது வரை நேரில் சென்று பார்வையிடாத பிரதமரை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார். அனைத்தையும் சேகரித்து அந்த பேரிடர் நிவாரண நிதிக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மூலமாக கொடுக்க இருக்கிறோம். மிகப்பெரிய பேரிடர் இதுவரை பிரதமர் அந்த பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை. போனாதான் அதிசயம். அவர் போகாம இருக்கிறது தான் யதார்த்தம். எங்க போயிருக்காரு அவரு? மணிப்பூருக்கு போனாரா? மணிப்பூர்ல சம்பவம் நடந்த வருடக்கணக்கில் அவர் இது வரைக்கும் அந்த மக்களை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் பிரதமருடைய அமைச்சர் பெருமக்களோ யாருமே போகல. ஆனா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்க போய் நிற்கிறார். வயநாடில் சம்பவம் நடந்த அன்ற மறுநாளே அங்கே போய் களத்தில் நிற்கிறார். 2 நாட்கள் தங்கி இருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டி தருவோம் என்று சொல்லுகிறார். ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது கேரளா மாநிலம். ஒரு மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது, கேரளாவை பிடிக்காது, கர்நாடகாவை பிடிக்காது, தெலுங்கானாவை பிடிக்காது. ஆனால் தென்னிந்தியாவில் ஆந்திராவை பிடிக்கும். ஏன் ஆந்திராவை பிடிக்கும்? ஆந்திரா முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆட்சியுடைய சுவாச காற்றை நீடித்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் ஆந்திராவுக்கு எவ்வளவு நிதி வேண்டுமெல்லாம் கொடுப்பார். இதுதான் பாசிசம். இருக்கு, வாய் லெவல்ல இருக்கும், வார்த்தை லெவல்ல இருக்கும், யதார்த்தத்தில் இருக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.